ஹாய் ஆல், இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய இன்ட்ரோவும், ஏன்னா இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ, கொஞ்சம் இன்ட்ரோவும் மீஷோவில் இருந்து கிச்சனுக்கு தேவையான ஒரு சில ப்ராடக்ட் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவுமே சைட் பை சைடாக வந்து காட்டிட்டு வந்து சொல்லிகிட்ருப்பேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரிப் லைட்டு தான். இது வந்து வார்ம் டோனில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். 5 மீட்டர் வந்து வாங்கியிருந்தேன். சூப்பராக இருக்குது. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நான் காட்டுற எல்லா ப்ராடக்ட்டுக்கான லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைன்னா கோட் வந்து கொடுத்துருப்பேன். ஏன்னா மீஷோங்கிறதுனால நான் காட்டுற எல்லா ப்ராடக்ட்டுமே மோஸ்ட்லி அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும். எதுவுமே வந்து ஐஎன் கிடையாது. குட்டி குட்டி திங்ஸ் வச்சு எப்படி நம்ம வீட்டை வந்து டெக்கர் பண்ணலாம் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இந்த லைட் வந்து நான் கிச்சனுக்காக தான் வாங்கியிருந்தேன், கிச்சனில் செட் பண்ணுறதுக்காக. இதோட கலர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வார்ம் டோனில் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணி காட்டுறேன், நீங்களும் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் வந்து 5 மீட்டர் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது ஒட்டுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேப் வந்து இருக்கும் மீஷோலேயே. அந்த டேப் வந்து வாங்கினீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும். அந்த டேப்போட அன்பாக்சிங் தான் இது. ஸோ இதுவுமே 3 மீட்டர் 5 மீட்டர் அந்த மாதிரி இருக்கும். இதோட லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலில் இந்த மாதிரி மீஷோ ஃபைன்ஸ், குக்கிங் விலாக், மினி விலாக், அதுக்கப்புறமா மேக்கப் ரிலேட்டட் விலாக் அந்த மாதிரி நிறையா வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வால்பேப்பர் தான். இதுவுமே வந்து ஒரு மேட்டு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இது ஃப்ரிட்ஜ் அலைனராக யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா செல்ஃபில் யூஸ் பண்ணிக்கலாம், ரேக் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்கவும் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 மீட்டர் 5 மீட்டர் அந்த மாதிரி அவைலபிளாக இருக்கும். நல்லா திக்காக இருக்குது. ஸோ இந்த மேட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. டெக்காரா ஐட்டமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே ஒரு டெக்கார் ஐட்டம் தான் நினைக்கிறேன். ஒரு சில ப்ராடக்ட்லாம் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பேன். ஏன்னா எல்லாமே நான் வந்து செல்ஃப் யூஸுக்கு தான் வாங்குகிறேன். ஸோ ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ஸோ நம்ம ரிட்டன் ஆப்ஷன் இருக்கிறதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்றதுனால ஆல்ரெடி நான் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்கார் ஐட்டம் தான். ஒரு 10 பீஸ் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் பாட் வந்து குட்டியாக இருக்கும். இது வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஒவ்வொரு இடமா நீங்கள் வந்து டெக்கார் வந்து பண்ணிக்கலாம், ஒரு மாதிரி க்ரீனிஷாக உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறப்போ. ஸோ இந்த ப்ராடக்ட்டுமே வந்து ஒர்த்து தான் இந்த ப்ரைஸுக்கு. ஸோ ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்டோட லிங்க்கும் வந்து கோடும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த கோடாவது ஒர்க் ஆகலை, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இல்லை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணி விடுவேன். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது ஒவ்வொன்றும். வேறு வந்து பார்த்திங்க அப்படின்னா குக்கிங் விலாகு, மினி விலாகு நிறையா வந்து வரும், கப்புள்ஸ் விலாகு, ப்ராங்க். ஸோ என்கிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேக் மாதிரி தான். உங்களுக்கு ரொம்ப வந்து ஆணி அடிக்கிறது பிடிக்காது, இல்லைனா ரெண்டல் ஹவுஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த விண்டோவில் ஹேங் பண்ணுற ஸ்டாண்ட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் ஆர்டர் பண்ணுறப்போ ஓகே குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் வரும் அந்த மாதிரி தான் நினச்சேன். ஸோ குவாலிட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் வந்து விண்டோ பக்கத்தில் வந்து விம் ஜெல் அந்த மாதிரி வந்து வச்சுக்கிறதுக்கு வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் 2022 ஆர் 23லே வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதில் வந்து ஃபேஸு அதெல்லாம் வந்து காட்டாமல் ஒரு சில விலாக்ஸ் வந்து போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறமா வந்து இடையில வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ அகெயின் வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். இந்த ப்ராடக்டோட லிங்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லைனா கோட் வந்து இருக்கும். ஸோ ரொம்ப நாள் வந்து ஆசை எனக்கும் வந்து யூடியூப்பில் விலாக்ஸ் போடணும். ஏன்னா இது வந்து ஒரு மெமரிஸ் தானே, நம்ம ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தாலுமே கண்டிப்பாக இந்த வீடியோஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொன்றுமே நான் வந்து இனிமேல் ஷேர் பண்ணலான் இருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆணி அடிக்காத மாதிரி ஒரு சில ப்ராடக்ட் தான் நான் வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவேன். இது வந்து டோரில் ஹேங் பண்ணுற ஹேங்கர் தான். ஸோ நம்ம ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே அந்த மாதிரி தான் வந்து போட்டு வச்சுருப்போம். டவலு அந்த மாதிரி எல்லா கிளாத்துமே கீழே தான் கிடக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் டோரில் வந்து ஹேங் பண்ணிட்டீங்க அப்படின்னா டோர்லேயோ விண்டோலேயோ உங்களுக்கு எதில் வந்து கம்ஃபர்டபுளோ அதில் வந்து நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக எல்லார் வீட்லேயே டவலு அதெல்லாம் தொங்க வர்றதுக்கு இடம் இல்லாமல் வந்து சர்ச் பண்ணிட்டு தான் இருப்போம். அதுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் ப்ராடக்ட். வீடுமே பார்க்குறக்கு வந்து நீட்டாக இருக்கும். இதோட குவாலிட்டியும் ஆஸ் யூஷுவல் வந்து சூப்பராக இருக்குது. நான் மோஸ்ட்லி வந்து குவாலிட்டி நல்லா இருக்கிற ப்ராடக்ட் மட்டும்தான் வந்து வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து என்னோடய வீடியோ செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா
அப்படின்னா அங்கேயுமே நான் வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து கொடுத்துட்ருக்கேன் ரீல்ஸில். ஸோ அதுவுமே வந்து செக் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணாதவங்க ஐடி கீழே மென்ஷன் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் அட்டாச் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் கொஸ்டின் ஆன்சர் வீடியோ வந்து போடலான் இருக்கேன். ஸோ நீங்கள் ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக வந்து கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷுவராக வந்து அப்லோட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்கு வந்து ஒரு சில ப்ராடக்ட் வந்து இந்த விலாகில் அதிகமாகவே வந்து வாங்கியிருக்கேன். இந்த வீடியோவில் மோஸ்ட்லி வந்து ஹோம் டெக்கோர் அப்புறமா கிச்சன் ஐட்டம் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலரில் வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து க்ரே கலர், அதனால் ஒரு மாதிரி பிளாக்லேயே வந்து போயிடலாம். எனக்கும் பர்சனலாக வந்து பிளாக் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் வாங்கியிருந்தேன். இதோட குவாலிட்டியுமே பாருங்கள் சூப்பராகவே இருந்தது. இது வந்து ஒரு 6 பேக்கெட்டோடவே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறப்பவும் வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் இந்த பேக்கெட்லேயும் ஏதாவது குட்டி குட்டி திங்ஸ் வந்து நீங்கள் உள்ளே வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கும் ஆர் கோடும் வந்து கீழே கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ இதோட ஓவரால் வியூ வந்து காட்டுறேன் பாருங்கள். ரோஸ் பேட்டர்ன் போட்டு 6 பேக்கெட்டோட வந்துருந்துச்சு. இதோட பேக் கிளாத்தும் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணுறது தான். ஒரு 6 கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். எனக்கு வந்து மீல் ப்ரிப் பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஸோ முன்னாடியே வந்து கட் பண்ணி அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருவேன். அதுக்காக தான் இந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 கம்பார்ட்மெண்ட் வரும். பிளாஸ்டிக் தான். நிறையா கிளாஸ் ஐட்டம் தான் எனக்கு வந்து யூஸ் பண்ணணும் ஆசை. பட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குக் பண்ணிட்டு இருக்கனால சரி இப்போதைக்கு பிளாஸ்டிக் வாங்கிக்கலாம், எல்லாமே கிளாஸாக இருந்தால் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுறேன். பட் சீக்கிரமாக எல்லாமே வந்து கிளாஸில், வுட்டில், சில்வரில் அந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிற வாட்டர் நீங்கள் வாஷ் பண்ணி போடுறீங்க, இல்லைன்னா தண்ணி வந்து பட்டு காயெல்லாம் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னா இந்த ட்ரைனர் மாதிரி ஒன்று இருக்கும், அதை வந்து நம்ம உள்ளே வந்து போட்டுக்கலாம். தென் வந்து லிட்டு, இது வந்து ஒரு 6 பீஸ் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து நீங்கள் 4, 6 அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பை பண்ணிக்கலாம். நான் வந்து 6 தான் வந்து பை பண்ணியிருந்தேன். இதோட குவாலிட்டி வந்து ஓவராலாக நல்லாவே இருக்குது. ஸோ நீட்டாகவும் ஆயிரும். உங்கள் ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப இடம் இல்லாமல் கசகசன்னு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் இதில் கட் பண்ணியோ இல்லைனா அப்படியே வந்து போட்டு நீட்டாக வந்து ஸ்டோர் பண்ணி அடுக்கி வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டுமே வந்து ஒர்த்து தான். ஸோ ஃப்ரிட்ஜுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து 3 ப்ராடக்ட் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கவரு, தென் வந்து இந்த ப்ராடக்ட்டு, அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து நான் காட்ட போகிறேன் தான். ஸோ இது என்ன ப்ராடக்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுற மேட்டு. ஸோ நிறையா ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸில் தான் கொடுத்துருப்பாங்க. நிறைய கிராக் ஆகும் நம்ம சில்வர்லாம் வந்து வைக்கிறப்போ, அப்புறமா ஏதாவது சிந்திருச்சு அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணுறப்போ எல்லாமே கழட்டி வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் மேட் வந்து நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் இதை எடுத்து வாஷ் பண்ணி அகைன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வாஷபிள் தான். ஸோ இதுவுமே நான் வந்து ஒயிட் கலராக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து காட்டனில் வந்து பெட்ஷீட் வந்து வாங்கணும், பெட் கவர் வந்து வாங்கணும்னு நினச்சிருந்தேன். ஸோ கலர் வந்து எனக்கு ஓகே க்ரீனே வந்து வாங்கலாம், இது கொஞ்சம் பேட்டர்ன் நல்லா இருந்தது. ரொம்ப ஒயிட்டு அந்த மாதிரிலாம் போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அழுக்கு பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கியிருந்தேன். குவாலிட்டி நிஜமாக சொல்கிறேன் சூப்பராக இருந்தது. 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா தலகாணிக்கு யூஸ் பண்ணுற உரையும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட குவாலிட்டியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. டிச்சிங் அப்புறமா ஃபினிஷிங் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. இன்னொன்று என்ன அப்படின்னா இது வந்து எலாஸ்டிக் டைப்பு. ஸோ உங்களோட பெட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா டெய்லியும் வந்து அரேஞ்ச் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஒன்ஸ் போட்டிங்க அப்படின்னா நீட்டாக அப்படியே வந்து இருக்கும். ஸோ குவாலிட்டி பாருங்கள் நீங்களே க்ளோஸ்அப்பில் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், லிங்க் இருக்கும். இல்லைன்னா அப்படின்னா கோடு வந்து இருக்கும், ஏதோ ஒன்று வந்து கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும். எலாஸ்டிக்கோட குவாலிட்டிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராகவே இருந்துச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ப்ராடக்ட், கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டும் எல்லாரோட வீட்லேயும் மோஸ்ட்லி வந்து இருக்கும். மல்டி பர்பஸ் ரேக்கு தான் இது. வந்து நான் 6 பீஸ் இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன். இது ஆல்ரெடி நான் ஒன்று வந்து வச்சுருந்தேன் என்னோடய மேக்கப் திங்ஸ்லாம் வந்து போட்டு வைக்கிறதுக்காக. ஸோ அகெயின் வந்து கொஞ்சம் கிச்சன் ஐட்டம் அந்த மாதிரி வந்து போட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இதோட குவாலிட்டி எனக்கு ஆல்ரெடி யூஸ் பண்ணனால பிடிச்சனால தான் வந்து நான் அகெயின் வந்து பை பண்ணியிருந்தேன். இதை செட் பண்ணுறதும் அரேஞ்ச் பண்ணுறதும் வந்து ரொம்பவே வந்து ஈஸி
தான். ஸோ இதை செட் பண்ணுறதுக்கான வீடியோ வேணும் அப்படின்னாலுமே கேளுங்க, நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. நம்ம பார்த்த எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் கோடும் வந்து கீழே கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கோங்க. பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக எல்லாத்தோட கமெண்ட்டும் வந்து பார்ப்பேன் அண்ட் ரிப்ளை வந்து கொடுப்பேன். ஸோ இந்த இதை வச்சு தான் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்பவே வந்து ஈஸி தான். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே வந்து தேங்க்ஸ். ஸோ எந்த மாதிரி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.